இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-17 வசனத்தில் அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் ஏன் நேரடியாக மக்களிடம் பேசாமல் ஓமைகளில் பேசுகிறீர் என்ற கேள்விக்கு இயேசு தான் ஏன் ஓமைகளை கொண்டு போதிக்கிறேன் என்பதற்கு விளக்கம் தருகிறார். கடவுளுடைய வார்த்தையை தேடுபவர்களுக்கும் அலட்சியப்படுத்துபவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. உண்மையை அறியும் பாக்கியம். விண்ணரசின் மறைபொருளை அறியும் பேறு உங்களுக்கு அருளப்பட்டுள்ளது, ஆனால் மற்ற மக்களுக்கோ அந்த பேறு அருளப்படவில்லை என்று பதிலளித்தார். இதன் பொருள் என்ன? இயேசுவின் மீது உண்மையான அன்பும் அவரை பின்பற்றும் ஆர்வமும் கொண்ட சீடர்களுக்கு கடவுளின் இரகசியங்கள் எளிமையாக புரிந்துவிடும். இருதயத்தின் கடினத்தன்மை உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஏற்கனவே கடவுளின் வழிகளை ஏற்றுக்கொண்டுள்ள சீடர்கள் மேலும் அதிக ஞானத்தையும் அறிவையும் பெறுவார்கள். இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். கடவுளின் வழியை ஏற்க மறுப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்த சொற்ப அறிவையும் தங்கள் ஆணவத்தால் இழந்து விடுவார்கள் என்கிறார். இதன் பொருள் என்ன? வேண்டுமென்றே தங்கள் மனதை கடினப்படுத்தி கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். உண்மையை அறிய விரும்பாதவர்களுக்கு ஊமைகள் வெறும் கதைகளாக மட்டுமே தோன்றும். எசையா இறைவாக்கினரின் நிறைவேற்றம். இயேசு தன் போதனைகளில் எசாயாஸ் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகின்றார். காதுகளால் கேட்டும் கண்களால் பார்த்தும் உணர மறுக்கிறார்கள். இதன் பொருள் என்ன? மக்களின் ஆன்மீக பார்வை மங்கி போய் உள்ளது. காதுகள் அடைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் கண்களிலிருந்தும் காணாதவர்களாகவும் காதுகளிலிருந்தும் கேட்காதவர்களாகவும் வாழுகிறார்கள் என்கிறார். சீடர்களின் பாக்கியம். ஆனால் உங்கள் கண்கள் பார்ப்பதாலும் காதுகள் கேட்பதாலும் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறார். ஊமைகள் கடவுளின் வார்த்தையை மறைக்கும் கருவி அல்ல. அலட்சியப்படுத்தவர்களுக்கோ இவைகள் வெறும் கதைகளாகத்தான் தோன்றும். நம் கண்களையும் காதுகளையும் திறந்தால் மட்டுமே இயேசுவின் போதனைகள் புரியும், பலன் தரும் என்கிறார். இயேசுவின் போதனைகளை நாம் காதுகளால் கேட்கிறோம். அவருடைய அற்புதங்களை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் நம்முடைய ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் அதன் பொருளை ஏற்க மறந்து விடுகிறோம், செயல்படுத்த மறந்து விடுகிறோம். அவர்களை பார்த்துத்தான் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், இவர்கள் கண்களோ பார்வை அற்றவர்களாகவும் காதுகளோ செவிடர்களாகவும் இருக்கிறார். நம் கண்களையும் காதுகளையும் திறப்போம்.